எஸ் ஃபோகஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வழங்கும் குப்பத்து ராஜா பார்த்திபன் மற்றும் ஜி பிரகாஷின் அற்புதமான நடிப்பில் இன்று முதல் ட்ரெய்லர் வெளியீடு. உங்களை மாதிரி இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் தெரியறதில்ல. வெறும் பப்ளிக்கை ஜனங்களை கூட்டிகிட்டா எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் வந்துருமாங்க. ஹாய், வெல்கம் டு த பாயிண்ட் ஆஃப் ஷோ. இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரியேறும் பெருமாள். இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் கதிர் நடிச்சிருக்க படம் தான் சத்ரு. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கதிர் வந்து ஒரு காப்பா பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்படி படம் பார்த்து ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்ல போறாங்க அதை நம்ம கேட்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ரோ, சத்ரு படம் பார்த்துட்டு வந்துருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? ஃபுல்லாக போலீஸ் சப்ஜெக்ட் தான், சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் தாராளமாக பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்ல ஸ்டோரி, போலீஸுக்காக நல்ல இணைஞ்சிருக்கான ஒரு நல்ல படம். நல்லா இருக்குண்ணா. நம்ம ஊர் போலீஸுங்க எப்படி மோக்காராங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகருங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். வில்லன் கேரக்டர் பண்ணவரும் நல்லா, ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. போலீஸ் கேட்டப்ல நல்லா நினைச்சிருக்காரு சத்ரு. நல்லா இருக்குண்ணா, நல்லா போர் அடிக்காமல் இருக்கு, கேமரா ஒர்க் சூப்பராக இருக்கு. பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் கதிர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காருல்ல, சூப்பர் படம். நல்ல பரியோட படம், நல்ல கதை படம். இது நல்ல ஆக்ஷன் படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன் வருதுன்றது தெரியுது. பண்ணல அந்த அளவுக்கு இல்லை. பரியேறும் பெருமாளோட இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் இவர் அந்த படத்தோட இதுவும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கிற படத்தில். அருமல் பெருமாள் வந்து லவ் ஸ்டோரி வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களா குடும்பத்தோடு இருந்து, இது வந்து போலீஸ் கேரக்டர். போலீஸ்காரங்க எப்படி தீவிரமாக வேலை செய்யணும்னு இதில் பார்த்து நடிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்காரு அவர். நிறைய இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து போட்டு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதில் ஹைட்டு வெயிட் அந்த போலீஸ் மெடுக்காக இருக்கிறது, போகிறது வருது விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, நல்லா துடிப்பாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த சத்ரு அப்படின்னா எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்? நிறைய படங்கள் ரிசம்பிளன்ஸ் வருது, பட் அதை சொல்ல முடியாது, டேரெக்டாக சொல்ல முடியாது. படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது, டிஃப்ரெண்ட் தெரியுது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். பார்ப்போம், நாங்களும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம். ஆனால் நாங்கள் பேச்சுலர் இருக்கனால இன்னும் ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி வந்து ஒரு வேணும் ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு பிரதர். நாங்களும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலாக நல்லா இருந்துச்சு. சத்ரு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இந்த படத்தில் வந்து கூலிப்பட நண்பர்கள் கூட கூலிப்படம் இருக்கக்கூடாது. கூலிப்படம் ஒரு குடும்பம், ஒரு போலீஸ்கார் நல்ல நியாயமாக இருந்தால் அவன் குடும்பம் இருக்க முடியாத ஃபீலிங். ஆனால் நியாயமாக தான் நல்லா இருக்க முடியும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிஸ்ட், ராம்குமார் பள்ளியனோட பேர். ஸோ இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் பரியேறும் பெருமாள் பார்த்தீங்கன்னா கதிர் சார் வந்து இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ராட்சசன் படம் பெரிய ஹிட் ஆச்சு, அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ ஆஃப்டர் அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு யார் கல்பிரிட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிவீல் அது நல்லா என்கேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ்க்கு. டைரக்டர் நவீன் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நண்பர் கதிர் சார் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனது பார்த்தீங்களா? ஆமாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பிஜிஎம்ல வந்து சூரிய பிரசாத் அவங்க பண்ணியிருக்காங்க. வில்லன் வரும்போது லகுபரன் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. ராட்டினம் படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வரும்போது ஒரு பெக்யூலியர் மியூசிக் ஒன்று போடுறாங்க. ஸோ அது மாதிரி இன்னும் 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க வில்லன் டீமில். அவங்க வரும்போதெல்லாம் அந்த மியூசிக் போடுறாங்க. ஸோ அவங்க வரும்போது சரி ஏதோ இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சில இடத்துல வந்து நமக்கு இவன் என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே, ஸோ நம்ம படத்தில் ஒர்க் பண்ணாலும் சில இடத்துல நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் நமக்கே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்ததாக இருக்கும். படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகுன்றது எங்களோட நம்பிக்கை. கதிர் வந்து ஒரு போலீஸாக பார்க்கும்போது எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குண்ணா. அந்த போலீஸுக்கு உண்டான ஒரு கெத்துனஸ் அதே ஒரு நல்லா இருக்குது. போலீஸ்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் போலீஸ் இப்படி இருந்தாலும் தப்பாகவும் தெரியுது. ஏன்னா நாட்டில் இப்படி இருக்க முடியாது. நல்லா எடுத்துக்கலாம், சூப்பர். நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் பார்க்கும்போது சத்ரு அந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படம்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ஸ்டோரி மாரி தான் இருக்குது. ஏன்னா டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் படம் பார்க்கும்போது நான் நாளைக்கு படம் பண்ணும்போது கூட கொஞ்சம் நிறைய விஷயம் தப்புலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டா. ஏன்னா அது அவ்வளோ யூனிக்காக வந்து எப்படியும் படம் பண்ண முடியாது, ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் சார் என்ன கிடைச்சிருக்கோம், ஒரு என்ன சுச்சுவேஷனில் படம் எடுத்திருப்பாங்கன்றது வந்து நாங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் தானே எங்களுக்கு. அடுத்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் கொடுக்கலாம். டேரக்டர் வந்து நல்ல ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளாக கொடுத்துருக்கலாம். கதை இன்னும் கொஞ்சம் வேறமே கொஞ்சம் நகர்த்திட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. சத்ரு வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உள்ள வரலாம் அப்படின்றதுக்கான காரணங்கள்? ஆமாம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக பெரிய ஹிட்டான படம் வந்து போலீஸ் படத்தில் வந்து ராட்சசன். ஸோ டைரக்டர் ராம்குமார். ஸோ அது மாதிரி அந்த படத்துக்கு வந்து ஒரு ஈக்குவலாக இந்த படம் இருக்குன்றது சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ படம் பாட்டு வெளியே வந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த படம் வந்து உண்மையிலே ராட்சசன் லெவலில் ஒரு வேற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக கதிரோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாதிரி சத்ரு இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை பார்க்க போறீங்களா? படம் பார்த்தா படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக நெட் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இருங்க அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? இன்னும் இந்த வீடியோ முடியலை. இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டிஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பிங்க் விஸ் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது 2 சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட் சைடில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து நேர்கொண்ட பார்வை ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்குது. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.